வணக்கம் நேயர்களே. இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள் நம்மோடு உரையாட வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். நன்றி. நீங்கள் வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அதாவது நரேந்திர தாமோதரதாஸ் போன தேர்தலில் வட பகுதியில் ஒரு கோயிலில் போய் உட்காந்து தியானம்லாம் பண்ணார். இப்போ இங்கே கன்னியாகுமரிக்கு வரப்போகிறார் என்ற செய்திகள் வருகிறது. அதுவும் ஏதோ வேண்டுதல் பிரார்த்தனைக்காக என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி தங்களது கருத்து என்ன? ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய 130க்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றார். மக்களுக்கு ஒரு நல்வழியை காட்டணும். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து, ஒரு மதத்தின் அடையாளங்கள் சார்ந்து, அந்த மதத்தின் கலாச்சாரங்களை சார்ந்து தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் அவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கு கூட, பெரும்பான்மை இந்துக்களுக்கு கூட அவர் எதுவுமே செய்யலை. ஒரு பக்கம் இஸ்லாமியர் வெறுப்பு, கிறிஸ்தவர் வெறுப்பு, தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு, பழங்குடி மக்களுக்கு எதிரான வெறுப்பு, இப்படின்றத கட்டமைச்சு அவர் இருந்தாலும், அவர் நான் யாருக்கானவன், யாருக்கான முகமாக செயல்படுறேன்னு சொல்லக்கூடியவர் அந்த மக்களுக்கே அவர் எதுவுமே செய்யலை. இந்த 10 ஆண்டுகளில் 2014 அவர் வெற்றி பெறும்போது நான் என்னை ஒரு வேலைக்காரனாக எடுத்து பாருங்கள் அப்படின்னாரு. சௌக்கிதார் வேலைக்காரனாக பாருங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 2019 நான் காவலன் அப்படின்னாரு. முதல்ல நான் வேலைக்காரன், அப்புறம் காவலன், இப்போ தன்னை ஒரு தெய்வமாக சொல்லிக்கிட்டாரு. இது பிரகாஷ்ராஜ் அவர்கள் மன்னன் அப்படின்னு சொன்னார். அதையும் தாண்டி இவர் தெய்வம். ஒரு டெஸ்ட் பேபி அப்படின்னு சொல்லி தலைவர் பிறகு மன்னிக்கணும் பிரகாஷ்ராஜ் எங்களுடைய விருது வழங்கும் விழாவில் சொன்னார். இது என்னென்னா, உலகத்திலேயே எந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபரோ ஒரு பிரதமரோ செய்யாத ஒரு வேலைகளை, ஒரு திருட்டுத்தனத்தை, ஒரு மோசடித்தனத்தை, ஒரு நாடகத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறார். மக்கள் நம்மை நம்பி ஒரு தலைமை பீடத்தில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ இந்த மக்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமருடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டை அந்த நாட்டின் குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். ஒன்று கல்வியை கொடுக்கணும், வேலைவாய்ப்பை கொடுக்கணும், சுகாதாரத்தை பாதுகாக்கணும், அனைவருக்கும் மருத்துவ வசதி, அது ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமான மருத்துவ கட்டமைப்பு வசதியை கொண்டு போய் சேர்க்கணும், சாலை வசதிகளை மேம்படுத்தணும், குறிப்பாக விவசாயத்தை மேம்படுத்தணும், படித்த இளைஞர்களுக்கு அனைவருக்குமே வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், தொழில் உற்பத்திகளை உருவாக்கி கொடுக்கணும். இந்தியா பல்வேறு மதங்களால், பல்வேறு இனக்குழுக்கள் அடங்கிய ஒரு தீபகற்பம். இங்கே நிறையா மதங்கள் தோன்றியது. உலகத்திலேயே அதிக மதங்கள் தோன்றிய ஒரு நாடு இந்தியா தான். அப்போ இது பல்வேறு கலாச்சாரம், பண்பாடு, மொழி, நாகரிகம், இலக்கியங்கள் உள்ளடங்கிய ஒரு நாடு. அப்போ அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு பொதுவான மனிதராக அவர் தன்னை முன்னிறுத்தணும். இது எதுவுமே செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவராக, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளராக தான் அன்றைக்கி அவர் இருக்கிறார். அவர் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான அரசின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார். இப்போ ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா, விவசாயம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். அந்த விவசாயத்தை கூட கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு மட்டமான இடத்துக்கு அவர் போயிட்டார். ஒரு கார்ப்பரேட் முதலாளியின் அடிமையாகவே, சனாதன அடிமை என்பதை கடந்து கார்ப்பரேட் முதலாளிகள் ஏவக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக, இவர் சொன்னால் 2014 வேலைக்காரன் சொன்னீங்களா, அது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான வேலைக்காரனாக தான் அவர் செயல்படுறாரு. உங்களுக்கு பொருளாதார கொள்கைகளை இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடு. அரசு தனிநபர் இணைந்த பொருளாதார கட்டமைப்பு தான் இந்தியாவுடைய கட்டமைப்பு. ஒரு மிக்சடு ஒரு எக்கனாமிக்கல் சிஸ்டம் தான் இந்தியாவில். பல்வேறு நாடுகளில் ஒன்று முதலாளித்துவ நாடுகளாக இருக்கும், அல்லது சோசியலிச நாடுகளாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கு பிரித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று முதலாளித்துவ நாடுகளாக இருக்கும், அமெரிக்கா உட்பட. இன்னொரு பக்கம் சோசியலிச நாடுகளாக இருக்கும். அந்த இது முதலாளித்துவ நாடாகவும் இல்லாமல்
ஒரு முழுமையான சோசியலிச நாடாகவும் இல்லாமல் இது ஒரு குடியரசு, ஒரு உலகத்தில் ஒரு பெரிய குடியரசு நாடாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி தான் வந்து அதை கட்டமைச்சு கொடுத்தார். சனாதனம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களை வந்து தனித்தனி சாதிகளாக பிரிக்குது, தனித்தனி மதங்களாக பிரிக்குது, ஏழை பணக்காரன் ஆண்டான் அடிமை என்கிற அந்த சிஸ்டத்தை பாதுகாக்குது அப்படின்றதுனா அது அம்பேத்கர் வந்து அதை உடைச்சு அதை தரமட்டமாக்கி சனாதனத்தை வீழ்த்தி சட்டத்தின்படி ஆட்சியை உருவாக்கி கொடுத்தார். இது ஒரு பெரிய குடியரசு நாடுன்னு டிக்ளேர் பண்ணார் உலகத்துக்கு. இங்கே வந்து சட்டத்தின்படி அனைவரும் சமம், எல்லோருக்கும் வந்து ஒரு ஓட்டு. அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, கடைகோடியில் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு ஓட்டு, எல்லோருக்கும் வயது வந்த அனைவருக்குமே ஓட்டு. சட்டத்தின்படி அனைவருக்கும் கல்வி, சட்டத்தின்படி அனைவருக்கும் வந்து வேலைவாய்ப்பு, சட்டத்தின்படி அனைவருமே தங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை. இது எல்லாமே அரசமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்தார். இது ஒரு மதசார்பற்ற நாடுன்னு டிக்ளேர் பண்ணார். ஐரோப்பிய நாடுகள் வந்து கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கலாம், ஆசிய நாடுகள் வந்து பௌத்த நாடுகளாக இருக்கலாம், அரபு நாடுகள் வந்து இஸ்லாம் நாடுகளாக இருக்கலாம். ஆனால் இந்தியா மதசார்பற்ற ஒரு நாடு. ஏனென்றால் இங்கே பல்வேறு மதங்களை கொண்டவர்கள், பல்வேறு மொழிகளை கொண்டவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்கள் அடங்கிய ஒரு பெரிய தீபகற்பம். அதனால தான் அம்பேத்கர் வந்து தொலைநோக்கு பார்வையில் இதை உணர்ந்த காரணத்தினால தான் இந்தியாவுடைய நிலவியல் இந்த புவியியல் அமைப்பை படிக்கிறாரு, இனங்களை படிக்கிறாரு, மொழிகளை படிக்கிறாரு, கலாச்சாரங்களை படிக்கிறாரு. இந்த நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு நல்லா உணர்ந்திருக்கிறார். அதனால தான் பொதுவான ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு அடித்தட்டில் இருக்க மக்களை எம்பவர் பண்ணுறதுக்காக ரிசர்வேஷனையும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டார். பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவருடைய சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லா வகையான அவங்க எம்பவர் ஆகி மேலே வந்து ஆண்களுக்கு நிகராக வரணும் அப்படின்றதுக்காக எல்லா விதமான சட்டங்களையும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை மோடி உடைத்து நாசமாக்கி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு ஆட்சியாக, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேலாதிக்கத்தை வந்து இங்கே நிறுவுவதற்கான வேலையை வந்து திட்டமிட்டு செஞ்சிட்ருக்காரு. அதோட ஒரு விளைவு தான் இன்றைக்கு வந்து அங்கே இமயமலையில் போயிட்டு அப்படி போய் இந்த பனிக்குகையில் போய் இப்படி உட்கார்றது, கேதார்நாத், இதுக்கு அவனுங்க மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. நீ கன்னியாகுமரியில் வந்து டூர் வா, சுற்றிப்பாரு, அங்கே போய் நான் வந்து மெடிடேஷன் பண்ண போகிறேன், தியானம் இருக்க போகிறேன்றது வந்து இதுக்கு அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. தேர்தல் விதிமுறைகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அது செய்வது சரியா? செய்யக்கூடாதுங்க. இவர் வந்து இன்றைக்கு பாருங்கள், தேர்தலில் வந்து நாங்கள் வந்து 300 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம், நாங்கள் 400 இடங்கள் சொல்கிறாங்க, அப்புறம் 300 இடங்கள் சொல்கிறாங்க, அப்புறம் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோன்றாங்க. இப்படி தோல்வி பயம் என்பது அவங்கள வந்து துரத்திட்டுருக்கு. அவர்கள் நம்பக்கூடிய மாநிலங்களிலேயே, அவர்கள் நம்பக்கூடிய தொகுதிகளிலேயே இன்றைக்கு தோல்வி முகத்தோடு அவங்க இருந்துகிட்ருக்காங்க. இந்த கவு ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த உங்களுக்கு வந்து ராஜஸ்தானு, அந்த மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், இதெல்லாமே ஹரியானா, இதெல்லாம் அந்த சென்டர் இந்தியாவுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இது கவு ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டேட்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள். தென் மாநிலங்களில் பிஜேபிக்கு வேலை கிடையாது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் அவங்களுக்கான நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க. அங்கேயும் வந்து எம்பிக்கள் வந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையுது. அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக நம்பக்கூடிய அந்த நான் சொல்லக்கூடிய இந்த கவு ஸ்டேட்ஸில் இன்றைக்கு அவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அங்கேயே வந்து அவங்களுக்கான அந்த வாக்கு வங்கி உடையுது. அவர்கள் நடத்திய அந்த சித்து விளையாட்டுக்கள், பேர அரசியல், விலை கொடுத்து வாங்கக்கூடிய அரசியல், வெற்றி பெற்றவர்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அரசியல், எத்தனை காலத்துக்கு தான் மக்களை ஏமாற்ற முடியும்? அது போக வந்து இன்றைக்கு வந்து இந்த வேலையில்லா திண்டாட்டம், ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் 2 கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கன்னு சொன்னவர் அது வந்து நிறைவேற்றலை. இந்த பண முடக்கத்தை தொடங்கி வச்சார் பாருங்க. பணம் நாங்கள் வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன், கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வர போகிறேன், எல்லோருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் போட போகிறேன்னு சொன்னார் இல்லையா? அது வந்து கடைசி வரைக்கும் அந்த பணத்தை வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய பணத்தை முடக்குவதால் இந்த நாட்டுக்கு கிடைத்த நன்மை என்ன? பொருளாதாரம் வந்து உயர்ந்துருச்சா? தனிநபர் வருமானம் உயர்ந்துருச்சா? பங்குச்சந்தை வந்து உயர்ந்துருச்சா? அதிகரிச்சு புது நோட்டு அடிச்ச செலவு தான் தாங்க. பங்குச்சந்தை உயர்ந்துருச்சா? நீங்கள் வந்து இந்த 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாதுன்னு டிக்ளேர் பண்ணுறீங்க. நீங்கள் அதானி அம்பானி உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட கேட்காம நீ முடக்கியிருப்பியா? நீ சொல்லியிருப்ப, நான் இத்தனாம் தேதியில் வந்து பணத்தை முடக்க போகிறேன், உன் பணத்தை மாற்றிக்க.
நீ சாமானியனை ஏமாற்றலாம், நீ பணக்காரனை ஏமாற்ற முடியாது. அப்போ அந்த மாதிரி வந்து இந்தியாவுடைய கார்ப்பரேட் கம்பெனி பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் முன்கூட்டியே நீ அறிவிப்பு செஞ்சுட்டு பணத்தை முடக்கிட்டு சாதாரண சாமானிய மக்களை வெயிலில் வந்து வரிசையில் நிற்க வச்சு சாகடிச்சு இறந்தவர். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி தவறான வாக்குறுதிகளை கொடுத்து தவறான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி இந்த மக்களை ஏமாற்றி அவங்கள வந்து எப்படின்னா ஒரு தவறான சித்தாந்தத்தை முன்னிறுத்தி அந்த சித்தாந்தத்திற்குள்ள அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும், அதாவது இவங்க சொல்லக்கூடிய இந்துக்களை வந்து நம்ப வைத்து தங்களுக்கான வாக்கு வங்கி உறுதிப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியில் மட்டுமே ஈடுபட்டிருக்காங்க இல்லையா. அதனால் இந்த எதுவுமே நல்ல ஸ்கீம் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது என்னன்னா இன்னைக்கு தேர்தல் களத்தில் எதிரொலிக்குது. அவர்களுக்கான வாக்கு வங்கி செய்ய தொடங்கிருச்சு. இப்போ 6 கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு. இந்த 6 கட்ட தேர்தலையும் அவர் இந்த 2 கட்ட முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டிலே அவருக்கு பலத்த அடி. தமிழ்நாட்டில் ஆஃப்டர் எலெக்ஷன் அவங்களுடைய சர்வே உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பாரதிய ஜனதாவுக்கு இறங்கும் இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது, அவங்க 2வது இடத்துல கூட வர முடியாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த கொடுத்த பிறகு தான் அவங்க ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படி வாக்கு பதிவு நடந்திருக்கு, அது யாருக்கு ஆதரவாக நடந்திருக்கு அப்படின்ற அந்த செய்தி வட மாநிலங்களில் வந்து பரவுது. அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க, 2வது இடத்துல கூட வந்து பிஜேபி வர முடியாது, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில். அதற்கு பிறகுதான் இப்போ நரேந்திர தாமோதரதாஸ் பேச்சுக்கள் மாறுது. உங்களுக்கு வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறாங்க, எரும மாட்டை பிடிங்கி கொடுக்க போகிறாங்க, இந்துக்களுடைய தாலியை அறுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு அவதூறு பரப்பி இந்த நாட்டில் கிட்டத்தட்ட வந்து 20 கோடி மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 20 கோடி மக்கள் அவர்களை வந்தேரின்னு சொல்கிறது. நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அவருடைய உழைப்பால் அவருடைய அர்ப்பணிப்பால் இன்றைக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறாங்க. ஏங்க 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படித்த உடனே கூட்டல் கணத்தில் தெரிஞ்ச உடனே ஒரு வியாபாரத்தை நோக்கி நகர்ந்துறான் ஒரு இஸ்லாமியன். ஆனால் நீ சொல்லக்கூடிய இந்து சமூகமாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் அந்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கு வந்து அந்த கல்வியை நோக்கி நகராமல் வேலைவாய்ப்பை நோக்கி நகராமல் இன்றைக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு பல கோடி தாண்டிடுச்சு. தமிழ்நாட்டில் எல்லா பெருநகரங்கள்லையும் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. கடைகளில், தொழிற்சாலைகளில், வயல்வெளிகளில் வரைக்கும் இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டாங்க, களை எடுக்கிற வேலைக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ நீ சொல்லக்கூடிய இந்த இந்து சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வந்து கல்வி இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் கொத்தடிமைகளா கூலிகளா எல்லா மாநிலங்களையும் பறந்து விரிந்து அவங்க சொந்த மாநிலங்களில் குடும்பத்தை மறந்து, மனைவியை மறந்து, பெற்றோரை மறந்து, உடன் பிறந்தோரை மறந்து இங்கே வந்து ஒரு டென்ட் கொட்டாயில் தங்கிட்டு ஒரு கட்டட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்காங்க, கட்டத்து வேலை. அங்கே பார்த்தோன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை போட்டு தங்கியிருக்கான். நல்ல உணவு கிடையாது, கொடுக்குற கூலிக்கு வேலை பார்க்குறான். அவங்களுடைய பிள்ளைகளோட பெரும்பான்மை இந்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு நீ கல்வி கொடுக்கல, வேலை வாய்ப்பு கொடுக்கல, அவர்களை வந்து நடைபெணமா கொத்தடிமைகளா லேபரா கூலியா வந்து உருவாக்கி வச்சிருக்க. ஆனால் அந்த பக்கம் இஸ்லாமியர்கள் தொழில் முனைவோரா வியாபாரிகளா, இது அவங்களுடைய தன் முனைப்பு, அரசின் உதவி இல்லாம அவங்க முன்னேறி போறாங்க. இதுல என்ன உனக்கு வந்து வைத்தறிச்சல்? அப்போ இந்த மாதிரி இயலாத இளைஞர்களை வந்து அவனை வந்து மதத்தை சொல்லி அவன் புத்தியை மழுங்கடித்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய, தேர்தலை வெற்றி பெறணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், அந்த அதிகாரத்தை நக்கி சுவைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு மட்டமான செயலை செய்கிறாரு. அதோட தொடர்ச்சி இன்னைக்கு தொடர்ந்து தன்னை வந்து ஒரு தெய்வ பிறவி, அம்மா இருக்கிற அவனுடைய தாய் இருக்கிற வரைக்கும் சொல்லலை, அம்மா இறந்த பிறகு தெய்வ பிறவின்ற நான் தன் தெய்வம்ன்ற. இந்த தெய்வ பிறவி யார்கிட்ட பிரார்த்தனை செய்வார்? அதுதான் தெய்வம் இன்னொரு தெய்வத்தை வந்து பிரார்த்தனை செய்யறத நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம திருவிளையாடலாம் பார்க்கலையா, பார்வதி, சிவன், முருகன், இந்த பக்கம் விநாயகர் கதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி இவர் வந்து இப்போ ஒருவேளை அல்லாஹ்கிட்டே கூட கோரிக்கை வைக்கலாம், நானும் தெய்வம் தான் என்னையும் ஏற்றுக்குங்கள, இந்த பக்கம் ஏசுனார்கிட்ட கூட கோரிக்கை வைக்கலாம். இப்போ அவருக்காக ப்ரே பண்ண போகிறேன். ஆமாம், இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு மடத்தனத்தை மக்களை ஏமாற்றுவதற்கான இனி இந்த 7வது கட்டம், அதாவது வந்து 3வது கட்டம், 4வது கட்டம், 5வது கட்டம், 6வது கட்டம், 7வது கட்டம், இந்த தேர்தல்களில் எப்படியாவது
மறுபடியும் அந்த தனக்கான இடங்களை கைப்பற்றுவதற்காகத்தான் அவர் செய்யக்கூடிய இந்த தில்லாலங்கடி வேலை. இது வந்து இந்த நாட்டை வந்து அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகுது. 10 ஆண்டுகளில் நீங்கள் செய்த சாதனைகள் என்ன? சாதனையை சொல்லி மக்கள்கிட்ட நான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க, இன்னும் செய்ய வேண்டியிருக்கு, மறுபடியும் எனக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் அறம், அதுதான் தர்மம், அதுதான் நியாயம், அதுதான் சட்டத்தை மதிக்கக்கூடியவனுடைய ஒரு தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. 10 ஆண்டுகளை நீ என்ன பண்ண அதை சொல்லி வாக்கு கேளு. இனி செய்ய போறது சொல்லி வாக்கு கேளு. எதுவுமே செய்யாம மக்களை ஏமாற்றி, நயவஞ்சகத்தோடு ஏமாற்றி, வெறும் மத அரசியல், கோயில் அரசியலை மட்டுமே நீ முன்னிறுத்தி, வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி 10 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டீங்க. இப்போ தோல்வி பயம் வந்த உடனே இஸ்லாமியர்கள் மேலே வந்து வெறுப்பை கேட்குறீங்க, கிறிஸ்தவர்கள் மேலே வெறுப்பை கேட்குறீங்க, இல்லாத பழிகளை வந்து காங்கிரஸ் மேலே போடுறீங்க. நீ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், நேரு காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலத்தில் வரைக்கும் செஞ்ச சாதனைகளை இந்த களவாணி பையன் என்ன செய்வாங்க, கிராமங்களில் தன்னை நல்லவனை காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்த மேலே களவாணி படத்தை போடுறது. அவன் திருடன் இவன் திருடன்னுவான். ஆனால் திருடன் யாருன்னா இவன் தான் திருடன். மன்மோகன் சிங் செய்த சாதனைகளை இவர்கள் செய்ததாக காட்டிக்கொள்வது. நீ இன்னைக்கு எதெல்லாம் சொல்றியோ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செஞ்சு முடிச்சுட்டாங்க. நீ புதுசாக ஒன்றுமே செய்யலை. இப்போ எதிர்கட்சிகள் வந்து தோல்வி பயத்தில் இப்படிலாம் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் 2014-19 ஆண்டுகளில் அவர் வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் சில குளறுபடிகளை செய்து வெற்றி பெற்றார் என்ற கருத்தும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலிலும் அம்மாதிரியான ஒரு சூழ்ச்சியை செய்து அவர் வெற்றி பெறக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது தானே? செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட நோக்கம் வந்து அவங்களுடைய சித்தாந்தத்தை வந்து தவறான சித்தாந்தம், அதாவது இந்துத்துவா என்கின்ற அந்த சித்தாந்தத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது, சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவது, வர்ணாசிரம கோட்பாடுகளை பாதுகாப்பதற்கு ஒரு அரசின் அதிகாரத்தை கைப்பற்றுவது. அப்போ இப்போ அவங்க தோற்றுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், மோடி உள்ளே போவார், நிறைய வழக்கு அவர் மேலே போடலாம். அவ்வளோ தப்பு செஞ்சுருக்காரு, ஒரு குற்றவாளி. மோடி ஒரு குற்றவாளி, ஒரு ஃப்ராடு. அப்போ அவங்க செய்த தவறுகளுக்காக தண்டனை அணிவிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்துறாங்க, அமித்ஷா உட்பட. அப்போ இந்த வழக்கிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு மறுபடியும் ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் தேவைப்படுது. அவங்களுடைய அந்த தவறான இந்துத்துவ கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் தேவைப்படுகிறது. இதுக்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இவிஎம் என்கின்ற அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றது கிட்டத்தட்ட 2007-8 காலகட்டங்கள்லேயே ஒரு பேச்சு இருந்தது. ஏன்னா எல்லாமே மனுஷனுடைய அசம்பிள் தானே, மனுஷங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ரிமோட் கண்ட்ரோலில் டிவி பார்க்குறோம்ல, இங்கேருந்து அப்படி அழுத்தினா டிவி ஓப்பன் ஆகுது, டிவி ஆஃப் ஆகுது, சேனல் மாத்திரம்ல, அது மாதிரி தானே இங்கேருந்து விண்வெளிக்கு அனுப்புகிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு அது இவி மிஷினை ஈஸியாக ரிமோட் கண்ட்ரோலில் பண்ணலாம். ஆனால் தென் மாநிலங்களில் நடைபெறக்கூடிய இந்த இயந்திரத்தில் அவங்க எதுவும் குளறுபடி பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் சண்டைக்கு வந்துடுவாங்க. இங்கே படித்தவர்கள், ஒரு அரசியல் தெளிவு உள்ளவர்கள் இங்கே அதிகம். கேள்வி கேட்பாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க, வீதிக்கு வந்துடுவாங்க. ஆனால் வட மாநிலங்களில் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு பெருங்கூட்டத்தை சேர்ந்தவங்க வட மாநிலங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து இந்த இவி மிஷினில் குளறுபடி பண்ணலாம். ஏன்னா இந்த வரக்கூடிய யூடியூப்பில் வரக்கூடிய சில காட்சிகளை பார்க்குறதுனா அது ஊபியில் நடந்துச்சு, பீகாரில் நடந்துச்சு, ஹரியானா நடந்துச்சு, குஜராத்தில் நடந்துச்சு தான் வருது. தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னு வரல, ஆமாம், உங்களுக்கு ஆந்திராவில் நடந்துச்சுன்னு வரல, கர்நாடகா நடந்துச்சுன்னு வரல. ஒரே ஒரு இடத்துல இப்போ கேரளா நடந்துச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே கண்டுபிடிச்சி அது பெரிய இஷ்யூ ஆகுனாங்க. இப்போ வந்து இப்போ ஊபியில் ஒரு வேட்பாளருடைய மகன், 17 வயது மகன், ஆமாம், அது எத்தனை 7 ஓட்டா 8 ஓட்டு போடுறாங்க. இதில் எந்த மாநிலத்தில் நடக்கும்? காமிச்சு ஓட்டு போடுறாங்க. அவன் இப்போ எந்த பட்டனை எடுத்துனாலும் தாமரைக்கு வந்து விளக்கறியுத. இது எப்படி? எல்லாமே சாத்தியம். நீங்கள் இவி மிஷினில் ஒரு சொல்லி முடிச்சுக்கலாம். இவி மிஷினில் நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இதை செய்ய முடியும் அப்படின்ற நிலையில் அவர் ஏன் பயப்படணும்? பாரதிய ஜனதா கட்சியா மற்றவங்களுக்கு பயப்படணும்? நீங்கள் ஒட்டுமொத்தத்துக்கு எல்லாத்தையும் திருட முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் இந்தியா கூட்டணி ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு கூட்டணியை உருவாயிடுச்சு. காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சி அதிகாரத்தில் இல்லை.
அது இழந்துட்டாங்க. அந்த கட்சி முன்னாடி இருந்த செல்வாக்கோடு இப்போ இல்லை. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. பதவி கிடைக்கலன்னு வெளியே போயிட்டாங்க. தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுக்கு வெளியே போயிட்டாங்க. ஏன் பல ஆண்டு காலமாக இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்திலிருந்து அந்த குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்து இந்தியாவின் உயரிய அமைச்சர் பதவியில் இருந்தால் குலாம் நபி ஆசாத், அவர் செஞ்ச துரோகம் எவ்வளோ பெரிய துரோகம். இந்திரா அதாவது எப்போ வேணாலும் வந்து சோனியா காந்தி வீட்டுக்குள்ளே போவார். அவர் நம்ம குடும்ப நண்பர், குடும்ப உறுப்பினர். அங்கே போய் வந்து டைனிங் டேபிளில் சாப்பிடுவார். அந்த இந்திரா காந்தி அம்மையார் இருந்த காலத்துலேருந்து நீங்கள் போய் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் குலாம் நபி ஆசாத். அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அவர் நினச்ச மினிஸ்ட்ரியை கொடுப்பாங்க அவர்கிட்ட. அதே மாதிரி பிரணாப் முகர்ஜி அவர் எல்லா பதவி சுகத்தையும் எல்லாமே வந்து அனுபவிச்சாங்க. கிடைச்சி ஆர்எஸ்எஸ்ன்ற நிலைமைக்கு போயிட்டு இப்போ அதுதாங்க. இப்போ அந்த ஆர்எஸ்எஸ்ஸுடைய வேலையை திட்டம் அப்படின்னா வெளிப்படையாக தங்களை காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அதாவது இன்டைரக்டாக இன்விசிபிளாக நிறைய வேலை செய்வாங்க. ஒருத்தரை போய் சந்திக்கிறது, அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது, இந்த வேலை செய்வாங்க. அப்படி செஞ்சு தான் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள் காங்கிரஸ் வந்து வந்தவங்க தான். புதுசாக ஒருத்தன் பிறந்து வளர்ந்து பிஜேபிக்கு போகல. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அள்ளு செல்றவங்களாம் அப்படி போயிருக்கலாம். ஆனால் பிஜேபியில் பெரும்பாலான ஆட்கள், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் காங்கிரஸில் இருந்து பல ஆண்டு காலமாக பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள், அதிகாரத்தை கையில் வச்சுருந்தவங்க, அரசின் பதவிகளை வந்து நிறைய அனுபவித்தவங்க. அமைச்சர் பதவி, ஆளுநர் பதவி, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவாக போனவங்க, துறை தலைவர்களாக இருந்தவங்க, கௌரவ பதவியில் நிறையா இருந்திருக்காங்க, சேர்மன் போஸ்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய பதவியை வகித்தவர்கள் மீண்டும் அந்த பதவி கிடைக்காத ஒரே காரணத்துக்காக பிஜேபிக்கு போய் அங்கே போய் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இந்த தோல்வியிலிருந்து, இறங்கு முகத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக இப்போ ராகுல் காந்தியுடைய கேம்பெயின் நீங்கள் பாருங்களேன். தன்னை வந்து ஒரு மார்க்சியவாதியாகவே காட்டிக்கிறாரு. ஆமாம், அற்புதமான உரை. இடஒதுக்கீடு பேசுகிறாரு. இன்னைக்கு அம்பேத்கர் தூக்கி காமிக்கிறாங்க. எனக்கு பீகாரில் இங்கே நடந்திருக்கு. சட்ட புத்தகத்தை அடிக்கடி காமிக்கிறார். அம்பேத்கருடைய எல்லா இது கான்ஸ்டியூஷனை காட்டுறாரு. நான் இருக்கும் வரை, காங்கிரஸ் இருக்கும் வரை கான்ஸ்டியூஷன், அதாவது அரசமைப்பு சட்டத்தை பாரதிய ஜனதா ஒழித்து கட்ட முடியாது, நான் பாதுகாப்பேன், கான்ஸ்டியூஷனில் கை வைக்க விட மாட்டேன்ற. ஏன்னா கான்ஸ்டியூஷன் தான் எல்லோருக்கும் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்குது. சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், நீதி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதி. இதை வந்து கான்ஸ்டியூஷன் பாதுகாக்குது, அரசமைப்பு சட்டம் பாதுகாக்குது. இதில் பிஜேபி, பாரதிய ஜனதா வந்து கை வச்சு இதை அழித்தொழிப்பதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. ஏன்னா இந்த அரசமைப்பு சட்டம் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்குது, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்குது, எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுக்குது, ஜனநாயகத்தை பேசுது, ஈக்குவல் ரைட்ஸை பேசுது. அப்போ இதை ஒழிச்சிட்டோம்னா மறுபடியும் வர்ணாசிரம அடிப்படையில் இவன் இந்த சாதி இந்த வேலை தான் பார்க்கணும், பார்ப்பனர்கள் கல்வி கற்கலாம், பார்ப்பனர்கள் பெரிய பதவிக்கு போகலாம், வைசியர்கள் வந்து வியாபாரத்தை தான் பார்க்கணும், சத்திரியர்கள் வந்து நீ வந்து சண்டை போடு, நீ வியாபாரம் பண்ணு, போய் விவசாயம் பண்ணு, சூத்திரர்கள் அடிமை வேலை பாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரைகள் அவங்க தான் சூத்திரர்கள், தலித்துகள் கிடையாது. தலித்துகள் வந்து பஞ்சமர்கள், 4 வர்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் வந்து தலித்துகள். அவங்க பஞ்சமர்கள், சோகாடு பஞ்சமர்கள். அவங்க அந்த சூத்திரர்கள் பட்டியலே வரல. சூத்திரர்கள் யார் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டை வச்சு பேசுவோம். நாங்கள் எல்லாம் ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரை சொல்லி ஜாதி பெருமை பேசிக்கிட்டு, முறிக்கிட்டு, அந்த ஊரில் கெத்தாக இருந்துக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களை வந்து அடக்கி ஒடுக்கி, முதுகு பின்னாடி போய் கொலை செய்கிறவன், தூங்கும்போது கொலை செய்கிறவன், குடிசைகளை கொளுத்துறவன், இது மாதிரியான அந்த சாதி வெறி பிடித்த ஒரு கும்பலாக வந்து இருக்கிறாங்க பாருங்க. இவங்க தான் சூத்திரர்கள். ஏன்னா வர்ணாசிரம கோட்பாடு படி அது தெரில இவங்களுக்கு தெரில. 100 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு கோயிலுக்கு போக முடியாது, 100 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் பள்ளிக்கூடம் கட்டப்படுது. இன்னும் அர்ச்சனை செய்ய முடியாத சூழ்நிலை, அர்ச்சனை செய்ய முடியாது. 100 வருஷத்துக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரைகள் கோயிலுக்குள்ளே போக முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு கல்வியும் கிடையாது, வேலை வாய்ப்பும் கிடையாது. வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் கல்வியை, பள்ளிக்கூடத்தை கட்டுறான், எல்லோருக்கும் கல்வியை படிங்கடான்றான்.
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் எல்லோருக்கும் கல்வியை கொடுத்தது, வேலை வாய்ப்பை கொடுத்தது, ரிசர்வேஷன் கொடுத்தது. பேக்வர்டு கிளாஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் அம்பேத்கர். அதன் பிறகுதான் இன்றைக்கி ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரைக்கும் கல்வி வேலை வாய்ப்பில் உள்ளே போகக்கூடிய ஒரு மாற்றம் கிடைச்சது. இவர்கள் தான் வந்து சூத்திரர்கள். வர்ணாசிரம கோட்பாட்டின்படி சூத்திரர்கள். சனாதன தர்மம் அதுதான் கற்பிக்குது. சூத்திரர்கள்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்களுக்கும் வைசியர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் அடிமை வேலை செய்யக்கூடியவர்கள். அதுதான் சொல்லுது. நீ அடிமை, நீ காவல்காரன், நான் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவன் அப்படின்னு, நான் ஏவக்கூடிய வேலைகளுக்கு நீ கட்டுப்பட்டவன் தான். நீ விவசாயம் பாரு, மாடு மேயி, நீ வந்து ஊரை காவல்காரு, இந்த கோயிலை பாதுகாத்துக்க, இந்த ஊரை வந்து விவசாயத்தை பாதுகாத்துக்க, நீ வந்து சண்டைக்கு போ, போருக்கு போ, இதுதான் வந்து நீ சூத்திரன் அப்படின்னு அடிமைப்படுத்தி ஒதுக்கி வச்சிருந்த சமூகம் தான் அந்த சமூகம். இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை தான் பாரதிய ஜனதா மீண்டும் நடைமுறைப்படுத்த போகுது. ஏன்னா RSS சொல்லி நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டால் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் ஒழிக்கப்பட்டு மீண்டும் சனாதன கோட்பாடுங்கிற ஆட்சி அதிகாரத்துக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இவனை படிக்கூடாமல் தடுக்கலாம், இவனை அரசு வேலைக்கு போகணும் தடுக்கலாம், பொருளாதார முன்னேற்றத்திற்கு அதை நோக்கி நகராமல் தடுக்கலாம். இவனை விவசாயத்தில் மட்டுமே கடை, நீ விவசாய கூலிகளாகவே கடை, நீ ஆடு மேய்ச்சிக்க, மாடு மேய்ச்சிக்க, வாத்து மேய்ச்சிக்க, பன்னி மேய்ச்சிக்க, நீ படிச்சுட்டு அரசு பதவிக்கு ஜட்ஜா வராத, நீதிபதியா வராத, டாக்டரா வராத, இன்ஜினியரா வராத, நீ பெரிய பெரிய அரசு துறையில் அதிகாரம் உள்ள பதவியை நோக்கி வராத, வைஸ் சான்சலரா, வேந்தரா, துணைவேந்தரா வராத, அதெல்லாம் எனக்கானது. யாருக்கானது? மேட்டுக்குடிய உயர் சாதி இந்துக்களுக்கானது. அதை நோக்கி நீ வராத. அப்ப உனக்கு கல்வியை கொடுத்தது சட்டம், அப்ப சட்டத்தை ஒழிச்சிருவோம். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இதை இன்றைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? அரசமைப்பு சட்டத்தை நான் கை வைக்க விட மாட்டேன், நான் பாதுகாப்பேன், தோற்றால் கூட களத்தில் நின்று போராடி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன், சமத்துவத்துக்காக போராடுவேன், சகோதரத்துவத்துக்காக போராடுவேன், அனைவருக்குமான சுதந்திரத்துக்காக போராடுவேன், பெண்ணுரிமைக்காக போராடுவேன். அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை நான் வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக போராடுவேன் டிக்ளேர் பண்றாருங்க. ஒரு காலத்துல வந்து பேக்வர்டு கிளாஸ்க்கு அம்பேத்கர் வந்து எதிராக தெரிஞ்சாரு. இன்னைக்கு பேக்வர்டு கிளாஸ்க்கும் அம்பேத்கர் நமக்குமான தலைவர் தான் உணர வச்சிருக்காங்க. அது மோடியோட செயலால், பாரதிய ஜனதாவுடைய செயலால், தவறான கொள்கை கோட்பாடுகளால், தவறான சித்தாந்தத்தால், அவர்களுடைய நயவஞ்சக அரசியலால், வெறுப்பு அரசியலால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த படித்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் உருவாயிருக்கு. நமக்கான லீடரும் அம்பேத்கர் தான், நம்ம தெரியாம வேற ஒருத்தர் தூக்கி பிடிச்சிட்டுறோம், ஆனா நமக்கான சரியான லீடர் வந்து அம்பேத்கர் தான் இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. லல்லு பிரசாத் யாதவ் இப்போ சொல்றாரு, இத்தனை ஆண்டு காலம் என்ன பண்ணாரு தெரியல, இன்னைக்கு சொல்றாரு லல்லு பிரசாத் யாதவ், இத்தனை ஆண்டு காலம் நான் அம்பேத்கரை மறந்துட்டேன், இப்பதான் அம்பேத்கர் யாருன்னு தெரியுது, அம்பேத்கர் தூக்கி பிடிங்கடான்றாரு. லல்லு பிரசாத் சொல்றாரு, அவர் பேக்வர்டு கிளாஸ் யாதவ் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த மாநிலத்தில் சாதி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் சொல்றாரு, அம்பேத்கருடைய அருமை பெருமையை தெரியாம விட்டுட்டோம், அவர் யாரும் நினைச்சிட்டோம், இன்னைக்கு படிச்ச பிறகுதான் தெரியுது, பாரதிய ஜனதாவால் ஏற்பட்ட ஆபத்துக்கு வந்து நேர் எதிர் அம்பேத்கர். அப்போ அம்பேத்கர் நம்ம வந்து பேக்வர்டு கிளாஸோ, SC ST BC MBC அனைவருக்குமான பாதுகாப்பு கேடயம் வந்து அம்பேத்கர் இன்னைக்கு அவர் சொல்றாரு. காலம் கடந்து இந்த மாற்றம் வந்து உருவாவதற்கு பாரதிய ஜனதாவும் ஒரு காரணமாக வந்துருச்சு. ஏன்னா அவங்க யாரை வந்து இவங்க ஏன்டா அரசியல் சட்டத்தை வந்து கை வைக்க போகிறோம், இவங்க ஏன் அதை மாற்றணும் விரும்புகிறாங்க, இவங்க ஏன் வந்து சனாதன கொள்கை பேசுகிறாங்க, அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னார் அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கி கொடுத்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நீங்கள் இருக்கீங்க அந்த கூட்டணியில். இந்த அரசு நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சால் கூட சில குறைபாடுகள் இருப்பதாக மக்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறையாக கட்டுவதில் மாற்றுவோம் என்று சொன்னவங்க அந்த 2 மாதம் பழைய கணக்கில் இருக்காங்க. அது தவிர பழைய ஓய்வூதியம் என்பது கொண்டு வருவோன்னு சொன்னாங்க, அது கொண்டு வரலை. இப்படி பல விஷயங்களை மக்கள் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மின்சாரம் அப்படின்றது வந்து
மின் கட்டணம் செலுத்துறதானே சொல்கிறீங்க. தமிழ்நாடு மின் வாரியத்தில் தமிழ்நாடு மின் வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து இண்டிபெண்ட்டாக இயங்குவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. மாதம் மாதம் செலுத்துவது மக்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த டேரிஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேரிஃப் மாறும்போது ரேட்டு ஏறும். நீங்கள் 1லேருந்து 100 யூனிட் பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு ரேட்டு, நீங்கள் 101வது யூனிட்லேருந்து அடுத்ததுக்கு வந்து 150வது யூனிட் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூடுதலாக கட்ட வேண்டியது விலை வந்து டபுள் மடங்காக கூடும். அப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து மின் கட்டணம் செலுத்தும் போது யூனிட் ரொம்ப அதிகமாகும், யூனிட் அதிகமாகும், தொகையும் அதிகமாகும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 98 யூனிட் பயன்படுத்துகிறீங்க அல்லது 90 யூனிட் பயன்படுத்துகிறீங்க ஒரு மாதம் அப்படின்னா அதுக்கு என்ன டொமஸ்டிக் ரேட்டு, அந்த டொமஸ்டிக் ரேட்டுக்கு எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் கட்டுவீங்க. நீங்கள் 100 யூனிட்டை தாண்டிட்டீங்க அப்படின்னா 2 மடங்காக வந்து மின் கட்டணம் உயருது. இது வந்து நியாயமான கோரிக்கை தான். இது நியாயமான கோரிக்கை, தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டிய கோரிக்கை. ஏன்னா விலைவாசி ஏறி போச்சு, பயங்கரமான விலைவாசி வந்து பிச்சுட்டு போகுது. மோடி வந்து விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டார். ஏனென்றால் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் ஏறிட்டுருக்கு, கேஸ் விலை ஏறிட்டுருக்கு. நீங்கள் இந்த விலைவாசி எல்லா பொருட்களுடைய விலைவாசி ஏறும்போது அது ஏன் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டீசலுக்குள்ளே அடங்கியிருக்குது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில் அங்கே விளையக்கூடிய பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு கோயம்பேடு கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்போ எவ்வளோ டீசல் செலவாகுது? அப்போ இந்த டீசல் செலவை வந்து அந்த உருளைக்கிழங்கு மேலே, வெங்காயத்தின் மேலே திணிப்பான் கண்டிப்பாக. அப்போ இந்த சுமை யாருக்கு போகுது? நம்ம போய் 1 கிலோ வெங்காயம் வாங்குகிறோம், 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்குகிறோம். அப்போ நம்ம கூடுதலாக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்காமல் சர்வதேச இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணுடைய விலை குறைந்தாலும் இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து மோடி வந்து இறக்கலை. இப்படி இந்த விலைவாசி உயர்வு எல்லா பொருளுடைய அது எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கும் அடங்கும். ஏன்னா எல்லா பொருளுமே டிரான்ஸ்போர்ட்டிங்கில் அடங்கியிருக்கு. அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து இவர் உயர கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து மின் கட்டணம் செலுத்த தமிழ்நாட்டிலேயோ அது இந்தியா முழுமைக்குமே மக்கள்கிட்ட நான் பொதுவாக பேசுவேன், நீங்கள் மின் கட்டணம் செலுத்தணும். அப்படி செலுத்தும்போது உங்களுக்கு போதிய வருமானம், அதுக்கு தகுந்த மாதிரி தனிநபர் வருமானம் வந்து உயரணும். தனிநபர் வருமானம் வந்து உயர்ந்தாலும் இன்றைக்கு மக்களுடைய நுகர்வு கலாச்சாரம் என்பது நாளுக்கு நாள் கூடுது. பார்க்கின்ற பொருளையெல்லாம் வாங்கணும். இந்த கோடை காலத்தில் மின் நுகர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அத்தியாவசிய பொருள்களை வாங்குவது வேறு, எல்லா மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படக்கூடிய எல்லா பொருளுமே நமக்கு தேவையான மாதிரி தெரியும். இது தேவையானதை வாங்குறதா அல்லது தவிர்க்க முடியாத வாங்குறதா அப்படின்னு பிரித்து பார்க்கணும். நீ தவிர்க்க முடியாத வாங்கணும், தேவையானதான் எல்லாத்தையும் தேவையாக தெரியும், எல்லாத்தையும் வாங்க முடியாது. அப்போ ஆனால் மக்கள் வந்து எல்லாவற்றையும் தேவை என கருதி வாங்கும்போது அப்போ அவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகுது. அப்போ பொருளோட உற்பத்தி அதிகமாகுது, விலையேற்றம் அதிகமாகுது. அதுக்குள்ளே அந்த மின்கட்டணத்தை வந்து நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா இது வந்து உண்மைக்கே இது கூடுதல் சுமையாக தான் பார்க்கணும். தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நீங்கள் வந்து மாதம் மின்கட்டணத்தை வாங்குங்க. நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் சொல்கிறீங்க. கூட்டணி கட்சியில் இருந்தாலும் மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம், மக்களுக்காக போராடுறோம். நியாயமான கோரிக்கையை அரசுக்கு எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமை, ஜனநாயக கடமையின் அடிப்படையில் நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சராக அவர்களுக்கு, மாண்புமிகு மின்வாரியத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, மதிப்பிற்குரிய மின்வாரியத்துறை தலைவர் சேர்மன் அவர்களுக்கு இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். தயவு செய்து நீங்கள் மாதம் வந்து மின்கட்டணம் வசூல் பண்ணுறதுக்கான வேலையை செய்யுங்க. 2 மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் வசூலிப்பதை தயவு செய்து தடுத்து நிறுத்துங்கள். இன்னும் 2 ஆண்டுகளில் வந்து மாநில அரசுக்கான தேர்தல் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மக்கள் வந்து அரசுக்கு இப்போ உங்கள் கோரிக்கைகள், அவர்கள் சொன்ன அந்த உறுதிமொழி, இந்த மின்சார கட்டணம் நிறைவேற்றப்படாமல் இருக்குமானால் 2026 வரைக்கும் அந்த தேர்தலில், வருகிற சட்டமன்ற தேர்தலில்
திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பின்னடைவு இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மின் கட்டணத்தை மட்டுமே வச்சு ஒரு அரசாங்கத்துடைய வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்க அது முடியாது. தொடர்ந்து நிறைய சொல்கிறாங்கல்ல, இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்றது வந்து இந்தியா முழுமைக்கும் கொண்டு வந்த ஒரு திட்டம். அது மாநில அரசாக எடுத்த முடிவு கிடையாது. நீங்கள் அந்த மோடியின் தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அரசு துறைகளில் ஒப்பந்த பணியாளர்கள் மட்டும்தான் நியமிக்கணும். ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடியவர்கள், ஒப்பந்ததாரர்கள் இருக்கக்கூடியவர்கள் பணி நியமனம் செய்யக்கூடாது. புதிதாக யாரையும் வேலை வாய்ப்பிற்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் புதுசாக ஆள் எடுத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கணும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, அந்த நிரந்தர பணியாளர்களாக மாற்றினீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் பே ஃபிக்ஸ் பண்ணணும். சம்பளம் எவ்வளவு, டிஏ எவ்வளவு, ஹெச்ஆர்ஏ எவ்வளவு, சிசிஏ எவ்வளவு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒப்பந்த கூலியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் நீ என்ன வேணால் படிச்சுக்க, உனக்கு மாதம் 20,000 சம்பளம், பார்த்தா பாரு, இல்லாட்டி வேலையை விட்டு போ. அப்போ இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்குது. நிறைய படிச்சுட்டே இருக்கிறாங்க, எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு இல்லை. இந்தியா முழுமைக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்போ நீ 15,000 கொடுத்தாலும் நான் வேலை பார்க்குறேன், 10,000 கொடுத்தாலும் வேலை பார்க்குறேன். அதுக்கு ஆள் நிறையா இருக்கிறாங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலை வாய்ப்பு கொண்டாங்க. அப்போ கொடுக்குற கூலியை ஏற்றுக்கொண்டு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இப்படி, அதாவது ஒப்பந்த பணியில் வேலை செய்யக்கூடியவர்கள், பணி நிரந்தரம் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் எல்லா துறைகளிலும் வந்து வேலை பார்க்குறாங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ், சோ கால்டு கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படி வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தான் இந்த சிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. சிபிஎஸ், அதை வந்து இங்கிலீஷில் வந்து சிபிஎஸ். இதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும். நீங்கள் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் சாகிற வரைக்கும் பென்ஷன் கொடுக்கணும். நீங்கள் சர்வீஸில் வந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி பென்ஷன் கொடுக்கணும். இவ்வளோ இருக்குது. அப்போ அரசுக்கு கூடுதல் பணச்சுமை, நிதி பற்றாக்குறை அப்படின்றத மையப்படுத்தி இது தவறான சிந்தனை. இது மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு எடுத்த முடிவின் காரணமாக இந்தியா முழுமைக்கு நடைமுறைப்படுத்தினாங்க. ஒரு சில அந்த ஸ்டேட்டில் மக்களுடைய எதிர்ப்புகள் கிளம்பி போராட்டம் நடத்தி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாய் அடிப்படையில் அதை வந்து தளர்த்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த கோரிக்கை நீண்ட காலமாக இருக்குது. அது அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்குது, இன்றைக்கு திமுக ஆட்சி காலம் வரைக்கும் தொடருது. அது அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்டது, அரசு துறையில் நிரந்தரமாக பணி செய்யக்கூடியவர்கள் சம்மந்தப்பட்டது. அரசு துறையில் இயங்கக்கூடிய பெரும்பாலான தொழிற்சங்கமும் அந்த கோரிக்கை தான் முன்வைக்கிறாங்க. நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து ரத்து பண்ணுங்கள், புதிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க, புதிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து ரத்து பண்ணுங்க சொல்லி இந்த கோரிக்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சியால் வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, இன்றும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே தமிழக அரசு, திமுக தலைமையிலான தமிழக அரசு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிதி வருவாய் என்பது கூடியிருக்கு. இந்திய அளவிலேயே ஜிடிபின்னு சொல்லக்கூடிய மொத்த உற்பத்தி தமிழ்நாட்டில் கூடியிருக்கு. அது திமுக தலைமையிலான சாமர்த்தியமான ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், ஒன்றிய அரசு கேட்குற நிதிகளை அள்ளி கொடுக்காத சூழ்நிலை கூட தமிழ்நாட்டுடைய வருவாய் என்பது, மொத்த வருவாய் என்பது, இந்த ஜிடிபி என்பது, உள்நாட்டு உற்பத்தி என்பது இன்னைக்கு பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது முன்னாடியில் தான் இருக்குது, முன்னிலைப்படுத்தப்பட்ட அந்த வரிசையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரலாம். சிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய புதிய ஓய்வு திட்டத்தை அவங்க ரத்து செய்யலாம். இது இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். இப்போ எழுச்சி தமிழர் அவர்கள் இந்துக்களுக்கு அல்லது பெரும்பான்மையினருக்கு எதிரானவர் என்ற கருத்து பாரதிய ஜனதா கட்சியினரால் இன்னும் சிலரால் பரப்பப்படுகிறது. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? பெரும்பான்மை இந்துக்கள் அப்படின்னு அவங்க யாரை சொல்கிறான்னு தெரில. பெரும்பான்மை இந்துக்கள் என்கின்ற போர்வேல ஒரு குறிப்பிட்ட இந்து சமூகத்தை சேர்ந்தவர் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதான் தலைவருங்க எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவில் இருக்கவங்களாம் இந்துக்கள் கிடையாதா? காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களாம் இந்துக்கள் கிடையாதா?
இன்றைக்கி வந்து விசிகாவில் இருக்கக்கூடியவங்க வந்து சோகால்டு ஹிந்துஸ் தானே, இந்துக்களாக அறியப்படக்கூடியவர்கள் தானே. சர்டிஃபிகேட்டில் இந்து தான் இருக்கு. கம்யூனிசம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும் இந்துக்கள் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சிகள் இல்லையோ, மற்ற அனைவரும் இந்துக்களாக அறியப்படக்கூடியவர்னு சொல்கிறாரு. இதே தான் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவில். அந்த அடிப்படையில் இப்போ நானும் இந்துக்களாக தான் அறியப்படுறேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறணும், அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்ற முடிவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்படி பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக இருப்பார்? இந்துக்கள் வாக்களிக்காமல் அவரால் வெற்றி பெற முடியுமா? இந்து சமூகமாக இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்காமல் வெற்றி பெற முடியுமா? இது வந்து இப்போ பாரதிய ஜனதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிஜேபி ஆதரிச்சா தான் உண்மையான இந்துன்றான். எவ்வளோ வக்கர புத்தின்னு பாருங்கள். இன்றைக்கி நீ ராமர்னா, இப்போ ராமர் கோயில் நீ பிஜேபி வந்த பிறகு தான் ராமர் கோயில் வருதா, ராமன்ற சொல்லாடல் வருதா? அது பல நூறு வருஷமாக இருக்குது. ராமாயணம் பல நூறு வருஷமாக இருக்கு. ராமர் வழிபாடு பல நூறு வருஷமாக இருக்கு. வட மாநிலங்கள் அங்கங்கே ராமர் கோயில் கட்டி வச்சு பல நூறு வருஷமாக கும்பிட்டுட்டு தான் இருக்கான். நீ என்ன புதுசாக வந்து ராமரை தூக்கி பிடிக்கிற அரசியலுக்காக? நீ என்ன புதுசாக இந்துன்னு சொல்லிட்டு இருக்க? எல்லாம் இந்துக்கள் தான். யார் இப்போ இந்துக்களுக்கு எதிராக? இந்தியாவில் 130 கோடி மக்கள் 100 கோடி பேர் வந்து இந்துக்கள் தான். 20 கோடி பேர் வந்து இஸ்லாமியர்கள், 2 கோடி பேர் வந்து உங்களுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. சீக்கியர்கள் வந்து 1 கோடி பேர் தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 100 கோடி மக்கள் வந்து இங்கே இந்துக்களாக உணரப்படும்போது எப்படி அவர்களுக்கு எதிராக வந்து யார் பேச முடியும்? எந்த கட்சி பேச முடியும்? அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. இப்போ கோயில்களில் இருக்கிற அந்த சிற்பங்களை தவறாக பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து பழைய விஷயத்தை நீங்கள் கிளறாதீங்க. பழைய விஷயத்தை அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அந்த காலத்தில் சனாதன எதிர்ப்பு மாநாடு, அந்த காலத்தில் நீங்கள் வந்து நல்லா வந்து பருப்பு நெய்மா வந்து உருண்டை கட்டி நல்லா சாப்பிட்டுட்டு கோயிலை கட்டி வச்சுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு கூத்தும் கும்மாலம் அடிச்சுட்டு இருந்தீங்க. ஒரு பெரும்பான்மை சமூகம் நிலத்தில் கூலியாக மாடை விட ரொம்ப கொடூரமாக அரை வைத்து கஞ்சிக்காக உழைச்சான் நாட்டில் பெரும்பான்மை சமூகம். அதே அவனும் இந்துக்கள் தான், இந்து தான். காலையிலிருந்து மாலை வரை மாடாய் காடு கடலில் உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வர்க்கம், ஒரு கூட்டம் கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா பருப்பு நெய்மா சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ அதிகாரம் பண்ணீங்க? மன்னர்களை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க. கோயிலை கட்டியவர்கள் அவர்களா? மன்னர்களை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க. மன்னர்கள்ட்ட சொல்லி கோயிலை கட்ட வச்சிங்க. மன்னர்கிட்ட சொல்லி பள்ளிக்கூடம் கட்ட வச்சிங்களா? இல்லை. மன்னர்கிட்ட சொல்லி விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு, அந்த காலத்திலேயே வந்து தொழில்களை வந்து தொடங்குவதற்கு ஏதாவது பண்ணீங்களா? எதுவுமே இல்லை. மன்னரற்று சொல்லி மன்னருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சடங்கு சாஸ்திரங்களை நடைமுறைப்படுத்தினீங்க. கோயில்களை கட்ட வச்சு அந்த கோயில்களை வந்து உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்தீங்க. மன்னர் கருவறைக்கு போக முடியாது. ஆமாம். கோயிலை கட்டிய மன்னர்கள், மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கருவறைக்குள் போக முடியாது. அப்போ இந்த பவர் சென்டராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. கோயில் என்பது ஒரு பவர் சென்டர் வச்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் களியாட்டங்கள், தேவரடியார்கள் பெண்களை நடனம் ஆரம்பிட்டு ரசிக்கிறது, கோயில் பணிவிடை செய்ய சொல்லி ரசிக்கிறது, அந்த பெண்களை பல ஆண்கள் வந்து பயன்படுத்தி கொள்வது, இதிலிருந்து விளையிறது தான் அந்த கோயில் சிற்பங்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், கோயிலில் எங்கள் தலைவர் வந்து தொலைநோக்கு பார்வையில் சொன்னார். அதை வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்று அவர் சொல்லலை. இப்படிலாம் இருக்குது, அதை ஏன் நீ மாற்றலான்னு கேட்குறாரு. அந்த காலத்தில் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டாயா, அதை அப்படியே தப்பு செஞ்சுட்டான். ஒரு ஆபாச சிலைகளை செஞ்சு வச்சிருக்க. ஏங்க படுமோசமாக இருக்குது. நிறைய கோயில்கள் இது இருக்குது. ஆபாச சிலைகளை, ஒரு ஆண் பெண் உடல் உறவை வந்து நீங்கள் சித்தரித்து வச்சுருக்கீங்க. அதை மாற்றுங்கடான்னு சொல்கிறோம். மாற்றுங்க. இன்னைக்கு நவீன காலம் இருக்குல்ல, அந்த சிலைகளை அப்புறப்படுத்திட்டு வேற ஒரு சிலையை வைங்க. இன்றைக்கு இந்த காலத்தில் வந்து மக்களுக்கு ஏற்புடைய சிலைகளை செஞ்சு வைங்க. அதை ஏன் நியாயப்படுத்துறீங்க? எங்கள் தலைவர் வந்து அதை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் எண்ணத்தில் சொல்லவே இல்லை. சுட்டி காட்டுறாரு, குறைகள் இருக்கு, அதை மாத்துறான்றாரு.
உடனே குய்யமுறையான் அப்படின்னு திருமாவளவன் அதை பேசிட்டார், இதை பேசிட்டார், அப்படி இப்படி இந்துக்கள் எதிராக பேசுகிறேன். நான் இது என்னன்னா அவர் வந்து ஒரு இந்து சமூகத்துக்குள்ள இருக்கிறாரு, இந்து சமூகத்துக்குள்ள இருக்கிறாரு. அவர் ஒரு சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு தானே இருக்கு. அப்போ இங்கே உள்ள குறைந்த சொல்ல முடியும். வீடு ஓட்டையாக இருக்கு, ஓட்டை உடசல அடைன்னு தான் சொல்ல முடியும். வீட்டுக்குள்ள குப்பை கிடக்கு, குப்பையை கூட்டுறான்னு சொல்ல முடியும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவருக்கு அது தெரியும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வலி இருக்கும். என் வீட்டுக்குள்ள குப்பை கிடக்கு, என் வீடு ஒழுகுது, என் வீட்டுக்குள்ள கொசு கடிக்குது, மூட்டை பூச்சி கடிக்குது, என் வீட்டுக்குள்ள பாம்பு வருது, இதெல்லாம் சுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க, வீட்டை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்றாருங்க. சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. நான் இந்துவா உணர்றாரு, இந்து மதத்துக்குள்ள இருக்கிறாரு, இந்து மதத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை கண்டிக்கிறாரு, அங்கே இருக்க மூட நம்பிக்கையை கண்டிக்கிறாரு. ஒரே இந்து சமூகத்துக்குள்ள நீ அந்த சாதி இந்த சாதின்னு ஒதுக்குறான்ல, அதை கண்டிக்கிறாரு, எதிர்த்து போராடுறாருல. அப்போ அந்த கடமை அவருக்கு இருக்குது. இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கண்டிப்பதற்கும் சீர்திருத்துவதற்கும் கடமை அவருக்கு இருக்குது. அந்த கடமையை தான் சரியா செய்யறாரு. அதை போய் மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்களா இந்துக்களுக்கு எதிராக பேசுறாரு. டே அதே இந்து தாண்டா ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட்ல அந்த இந்துக்களுக்கு சார்பா வந்து பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காரு, இடஒதுக்கீட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. எம்பி பேக்வர்ட் கிளாஸ் இடஒதுக்கீட்டை பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காருங்க. இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் ஓபிசிக்கும் பேச, ஓபிசி அதை தான் சொல்றேன். பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. அவர்களுக்கான கல்வி, அதாவது அவங்கெல்லாம் வந்து பெரிய உயர்கல்வியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை ஆளுகின்ற அரசு நிறுத்தினான், அந்த ஃபண்டை குறைச்சான், அடிச்சாரு பாருங்க பார்லிமெண்ட்ல. பேக்வர்டு கிளாஸ் படிக்கிறான், காலங்காலமாக வந்து வேற மாதிரி ஒரு கடன் தான். இன்னைக்கு அவனுக்கும் கல்வி எம்பவர் ஆகிறதுக்கு கல்வி தேவைப்படுது. அப்போ அதை படிக்கும்போது இது அதுக்கான ஒரு சூழல் உருவாகும் போது நீ பேக்வர்டு கிளாஸ் ஓபிசியோட ரிசர்வேஷனில் கை வைக்கிற, ஓபிசியோட ஸ்காலர்ஷிப்பில் கை வைக்கிற, பார்லிமெண்ட்டில் பேசினார். ஆமாம். இப்போ தொடக்க காலங்களில் இன்னொரு சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் அந்த இதில் மருத்துவ கல்வி 2021 நினைக்கிறேன், ஓபிசிக்கு சேர வேண்டிய அகில இந்திய கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஒரு 15 சீட்டு வந்து ஒன்றிய அரசு கொடுப்பாங்க மருத்துவ மெடிக்கல் சீட்டில். அந்த மெடிக்கல் சீட்டு எல்லாம் வந்து ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்க பார்த்து அது கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுக்கணும். ஏசிக்கு இவ்வளவு, பேக்வர்டு கிளாஸுக்கு இவ்வளவு, ஓப்பன் கோட்டாவில்னு பிரித்து கொடுக்கணும். அதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மோடி கும்பல் ஓபிசிக்கு சேர வேண்டிய அத்தனை மெடிக்கல் சீட்டையும் ஃபார்வர்டு கேஸு தள்ளி விட்டாங்க. போயிருச்சு. இந்த முட்டாப்பிள்ளைகளுக்கு தெரியல, பாரத் மாதா கி ஜெய் கத்துருன்னு போனா ஒண்ணுமே தெரியல. உன்னை பாரத் மாதா கி ஜெய்னு கோஷம் போட வச்சு உனக்கு சேர வேண்டிய மெடிக்கல் சீட்டை, மருத்துவ கல்வியை புடுங்கி உயர்சாதி இந்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அறிவே இல்லைங்க அவங்களுக்கு, இந்த விழிப்புணர்வு இல்லை. அதை கண்டுபிடிச்சி முதலையா போய் அதில் வந்து பேசி அதை கொண்டு போய் ஒரு கடிதமாக வந்து ஒன்றிய அரசில் கொடுத்து, நீங்கள் இந்த மாதிரி ஏமாற்றிட்டீங்க, ஓபிசி மக்களை ஏமாற்றிட்டீங்க, அவங்களுக்கு சேர வேண்டிய மருத்துவ கல்வி நீங்கள் கொடுத்தே அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணவர் எங்கள் தலைவருங்க. அதன் பிறகு வந்து நீங்கள் திமுக அரசு வந்து வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு அதை வந்து இன்னைக்கு போய் ஒழுங்காக சேருது. அப்போ ஓபிசி சமூகத்தை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வியை இன்றைக்கு அடைகாத்து பாதுகாத்து கொடுத்த இடத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கார். அவர் எப்படி வந்து இந்துக்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? சரி, எப்படி சொல்ல முடியும்? அடுத்த ஒரு கேள்வி, அதாவது தொடக்க காலத்தில் தலித் அமைப்பு என்று அறியப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெகுமக்கள் அமைப்பாக, வெகுமக்கள் கட்சியாக மாறி இருக்கிறதா, அந்த இடத்திற்கு வந்திருக்கிறதா? நாங்கள் தொடக்க காலத்திலிருந்தே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சு தான் எங்கள் தலைவர் வந்து எங்கள்லாம் வந்து அரசியல் படுத்தினார். அதில் ஒரு தெளிவாக இருக்கிறாருங்க அவர். எப்படின்னா, உங்களுக்கு விளிம்புநிலை மக்களுடைய விடுதலை, அதாவது சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்பின் மூலமாக ஒரு சமத்துவத்தை உருவாக்குவது, கடைகோடியாக கல்வி, சமூக, அரசியல், பண்பாட்டு களத்தில் கடைகோடியாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்த மக்களை அரசியல் படுத்தி அவர்களை எம்பவர் பண்ணுறது. நீங்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துட்டாலே நீங்கள் சமூக களத்தில் மதிப்பு கிடைக்கும், உங்களுக்கு சேர வேண்டிய பொருளாதாரம் கிடைக்கும்,
இந்த சமூக சிக்கல் என்பது மாறிடும். அப்போ உங்களுக்கு தேவை பொலிட்டிக்கல் பவர் ஷேரிங், அரசியல் அதிகாரம். இதில் ஃப்ரம் த பிகினிங்கே வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்போ தலித்துகளுக்கான அரசியல் உரிமைகளுக்காக சாதி ஒழிப்பு காலத்தில், போராட்ட காலத்தில் இந்த மக்களை வந்து ஒரு பெருந்திரள் சமூகமாக அந்நியமாக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தார். ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே இதை வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் ஆதரவு இல்லாமல் சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்னு தெளிவாக இருந்தார். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் பேந்தர் இயக்கமாக இருந்த காலத்திலிருந்தே இந்த இயக்கத்தில் பேக்வேர்டு கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். தொடக்கத்திலே இருக்கிறாங்க. அவங்களோட தான் சேர்ந்து பயணிக்கிறோம். வெறும் தலித்துகளை மட்டுமே வச்சு நாங்கள் இயக்கம் நடத்தலை. ஆனால் மக்கள் பார்வையில் அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் யாரு? லீடரை வச்சு முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தா எல்லாரும் ஓடுவீங்க. நாளைக்கே வந்து விஜய் கட்சி ஆரம்பித்தா எல்லாரும் ஓடுவீங்க. சாதி பார்க்க மாட்டீங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் கட்சி ஆரம்பித்தா எல்லாரும் ஓடுவீங்க. ஆனால் தலைவர் திருமாவளவன் போன்றோர் கட்சி ஆரம்பித்தா அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர்லேருந்து அந்த பார்வை வந்து வருது. அந்த ஏற்றத்தாழ்வை அது இந்த உளவியல் சிக்கலுங்க. நாங்கள் எங்கே பாருங்கள், நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே வெறுமனே அம்பேத்கர் வாழ்கை மட்டும் கோஷம் போடலை. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே இடஒதுக்கீடுக்காக போராடுறோம். சமத்துவத்துக்காக, சகோதரத்துவத்துக்காக, நீதிக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்து போராடுறோம். ஆற்று நீர் உரிமைகளுக்காக போராடுறோம். கால் வைப்பதற்கு கூட காணி நிலம் இல்லாத மக்களை ஒன்று திரட்டி அவர்களை அந்நியமாக்கி காவேரி உட்பட ஆற்று நீர் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். தொடக்கத்தில் ஃப்ரம் த பிகினிங் 1990 சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை. அன்னைக்கு தமிழ் தேசியம் வந்து அந்த ஒரு வாரத்தில் அடங்கியிருக்கு. இன்னைக்கு போலி தமிழ் தேசியம் பேசுகிறவன் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வந்துட்டான். காவிரி தண்ணீர் தமிழகத்திற்கு இல்லை என்றால் தமிழகம் இந்தியாவிற்கு இல்லை என்று ஆகிவிடும் சொன்னார். தனித்தமிழ்நாடுங்க அது. நீ தண்ணி தெரியலனா தமிழ்நாட்டை நான் பிரிப்பேனாரு. காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டை நான் பிரிப்பேன். இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு சொன்னார். 1990 காலகட்டங்களில் சொல்லிட்டாரு இவரு. அதோட வந்து உங்களுக்கு தமிழ் தேசிய வார்த்தை வேணும். ஒன்றிய அரசு ஏங்க தமிழ்நாடு பிரிப்பண்டாண்டாரு. பிரிப்பண்டான்னு ஓப்பன் அடிச்சாரு. இன்னைக்கு சொல்லுங்க, தமிழ் தேசியம் பேசுறவன இந்த ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்லுங்க. இல்லை தமிழ்நாடு தனியாக பிரித்து எடுத்துருவேன், எனக்கு தேவையில்லை, இந்திய ஒன்றியத்துக்குள்ள நான் இருக்க மாட்டேன், தனித்தமிழ்நாடு அப்படின்னு டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்துருன்ற ஒரு பாய்ந்துரும். நீ உள்ள போய் கழித்தும்ப. அதனால நீ இந்த பம்புற மேடையில் சொல்லிட்டு ஏமாத்துற. ஆனால் ஏன் தலைவர் அன்னைக்கு சொன்னாரு, காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்றால் தமிழ்நாடு இந்தியாவிற்கு இல்லை என்று ஆகிவிடுனாரு. ஓப்பன் அடிச்சு ஊரு பூரா போஸ்டர் ஒட்டி மேடையில் முழங்கினாருங்க. சேது கால்வாய் திட்டத்தில் என்ன சொன்னாரு? இதே தான் சொன்னாரு. ராமர் பாலம் சொல்லி இவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தாம தடுத்து நிறுத்தினாங்க. அப்பயும் இதே கருத்து தான் சொன்னாரு. அப்ப எங்களுடைய அரசியல் என்பது தொடக்க காலத்திலேயே வெறுமனே வந்து தலித்துகளுக்கான வந்து இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்கான அந்த மக்களுக்குமான அரசியல் மட்டும் நாங்கள் முன்வைக்கல. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, அனைத்து தரப்பு மக்களுக்காக, விலைவாசி உயர்வா நாங்கள் தான் போராடுவோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக போராடுவோம். கேஸ் விலை உயர்வாக நாங்கள் போராடி இருக்கோம். எங்கேயாவது வந்து ஒரு சாதிய முதலாக நாங்கள் போராடிருக்கோம், மதம் முதலாக போராடிருக்கோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து வாய்மூடி கிடந்தாங்க. முதல்ல பேரணி நடத்தி அதை கண்டிச்சது வந்து விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தலைவர் தலைமையில். மதுரையில் சைக்கிள் பேரணி போனோம். ஊரா பொதுக்கூட்டம் போட்டு வந்து பாபர் மசூதி இடிச்சு அன்னைக்கு சொன்னார், அதாவது இலங்கை வந்து அனுமனால் அழிந்தது, இந்தியா அத்தியாவனியால் அழியப் போகிறது அப்படின்னாரு. அன்று இலங்கை அனுமனால் அலைந்தது. வரலாறு அப்படிதான் சொல்றாங்க, தீ வச்சு அழிச்சாங்க அப்படின்ட்டு. இன்று அத்வானியால் இந்தியா அழிய போகிறோம் சொன்னாரு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அத்வானியோட தொடர்ச்சி. அவரே கண்டுகொள்ளப்படவில்லை. இப்போ அவர் அது வேணா சித்தாந்தம். அத்வானி விதைச்சு விதைதாங்க. ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஏங்க மோடிக்கு முன்னாடி மிகப்பெரிய டேஞ்சரான அத்வானி. வாஜ்பாய் கூட ஒரு வகையில் பார்த்துக்கலாம். ஆனால் இதை வந்து இந்த ரத யாத்திரை நடத்தி உங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக போராட்டம் நடத்தி, அதாவது ரத யாத்திரை பேர ரத்த யாத்திரை கலவரத்தை உருவாக்கி விட்டு நெருப்பு பற்ற வச்சதில் அத்வானிக்கு பெரும்பங்கு இருக்கு. அதை அன்றைக்கே கண்டிச்சாரு.
அன்று அனுமனால் வந்து இலங்கை தீப்பிடித்து இருந்தது, இன்றைக்கு இந்தியா அத்வானியால் பற்றி எரிய போகிறதுன்னு டிக்ளேர் பண்ணாருங்க தலைவர் எழுச்சி தமிழர். அப்போ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எல்லா தரப்பு மக்களை வந்து அரசியல்படுத்தணும், அணியப்படுத்தணும், சமத்துவத்தை உருவாக்கணும், சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும், மதம் என்பது தனிநபருடைய நம்பிக்கையாக இருக்கணும். எல்லா தரப்பு மக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளில் எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறாங்க. பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கா? பொதுமக்கள் ஆதரவு பொதுமக்கள் ஆதரவோடு தாங்க. பொதுமக்கள்னா யாரு? இல்லைப்பா, வாக்கு வங்கி அரசியல் இல்லாமல் அந்த நிலையில் இருக்கிற மக்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க தலைவரை எங்கள் எழுச்சி தமிழர் போட்ட ரோட்டில் பொதுமக்கள் ஓடி வராங்க, கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அவரால் காரில் இறங்கி காரில் மறுபடியும் ஏற முடியல. வேறு எந்த தலைவருக்கும் இல்லைங்க. அதை வேறு எந்த தலைவருக்கும் இல்லை. யார் வரணும் போனால் தலிதா வரான், எல்லாருமே எல்லா தரப்பு மக்களுமே எங்கே போனாலும் வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் அப்படி பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் அப்படியே அந்த கூட்டத்தில் எல்லாம் அப்படி பயங்கரம் எல்லா மக்களுமே வந்து இது பண்ணாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கடந்துட்டார். எம்ஜிஆரை காட்டிலும் பல மடங்கு இன்றைக்கி ஒரு மேலே வந்து மக்கள் வந்து இவரை விரும்பி தொடுறதும், கட்டி பிடிக்கிறதும், முத்தம் கொடுக்குறதும், சும்மா கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க அந்த பாசத்தில். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத இடத்திலே எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் மையப்புள்ளி. ஆமாம். ஒன்றிய அளவிலே அந்த நிலையை பெறுவாரா? பெற்றுக்கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் 2 எம்பி தான் இருக்கிறோம். ஒரு எம்பி தான், சொல்லப்போனால் ஒரு எம்பி தான் அங்கீகரிக்கப்பட்டது. இன்னொரு எம்பி திமுகவுடைய அந்த கவுண்டிங்கில் தான் அவர் வருவார். அப்படி இருந்தும் இவருடைய ரோல் இருக்குது பாருங்கள். பார்லிமெண்ட்டில் இவர் பண்ண ரோலு, இவர் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிற போராட்டங்கள், இவருடைய அணுகுமுறை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பார்க்கப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரு பெரிய சக்தியாக பார்க்கப்படுறாரு. வட மாநிலங்கள்லையும் இன்றைக்கி அம்பேத்கர் இடத்தை இட்டு நிரப்பியவர் இவர் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் இந்தியா முழுமைக்குமான எல்லா சமூகத்துக்குமான ஒரு தலைவராக இருந்தார். இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி நடந்தது. நீங்கள் மாயாவதி பெரிய லீடராக வந்தார். இன்றைக்கி அவருடைய தவறான அரசியல் முடிவுகளால் இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியல. ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய ரோல் எடுத்துகிட்டு இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் ராம்தாஸ் அத்வாலே, அவரும் ஒரு காலத்தில் பெரிய போராளியாக இருந்தார். இன்றைக்கி அவரும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு பிஜேபியோட ஐக்கியமாயிட்டார். இன்றைக்கு கொண்ட கொள்கையில் உறுதியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வாரிசாக நின்று தமிழ்நாட்டில் அவர் எடுக்கிற அரசியல் முன்னெடுப்புகள், அவர் நடத்திய போராட்டங்கள் இந்தியா முழுமைக்குமான தலைவராக இன்றைக்கி அறியப்படுறாரு. அம்பேத்கருக்கு பிறகு இவர் தாண்டா சரியான தலைவர் அப்படின்ட்டு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துட்டார். இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டை கடந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, இப்படி எல்லாம். இப்போ குஜராத்தில் கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிளை தொடங்கணும்னு சொல்லி ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் செய்தி தொடர்பாளர் என்ற நிலையில் பல செய்திகளை மக்களுக்கு தெரிவித்தீர்கள். நீங்கள் அரங்கிற்கு வந்து செய்திகளை தந்தமைக்கு எங்களது மனம் கனிந்த நன்றி. நன்றி நன்றி வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.